சார், திருவாரூர்ல இன்னைக்கு மார்ச் 24ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய கடைகள் வந்து அடைக்கப்பட்டிருக்கு. மாபெரும் உண்ணாவிரத போராட்டமானது அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இந்த உண்ணாவிரத போராட்டம் எந்த மாதிரியான கோரிக்கையின் அடிப்படையில் நடந்துட்டு இருக்கு சார்? இந்த உண்ணாவிரதம் என்பது திருவாரூர் விஜயபுரம் வர்த்தகர் சங்கம் அழகாக எடுத்து இந்த போராட்டத்தை முன்னிலைப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறது. அதற்கு பக்கபலமாக அனைத்து கட்சிகளும் அனைத்து அமைப்புகளும் செய்து கொண்டிருக்கின்றன. இங்க ஒரு விஷயத்தை நல்லா பதிவு செய்ய விரும்புகிறோம். என்ன அப்படின்னா, இந்த போராட்டம் யாரை எதிர்த்தும் கிடையாது, எந்த ஊருக்கு எதிராகவும் எங்களது போராட்டம் இல்லை. காலாகாலமாக காரைக்காலில் இருந்து ஒரு எக்ஸ்பிரஸ் திருவாரூர் வந்து மயிலாடுதுறை வழியாக சென்று கொண்டிருந்தது. 21/5/2026 முதல் அந்த ரயில் வேளாங்கண்ணியில் இருந்து நாகூர், காரைக்கால், பேரளம் வழியாக இயக்கப்பட உள்ளதாக ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது தெற்கு ரயில்வே துறையினரால். எந்த ஒரு காரங்களும் கேட்கக்கூடிய ஒரு நியாயமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஷார்டஸ்டா ரூட்ல தான் போகணும் அப்படிங்கிறது தான், டைம் சேவ் ஆகணுங்கிறது தான். தாராளமா செய்யலாம், வேளாங்கண்ணிலேருந்து அப்படியே ஓட்டலாம். ஆனா காலாகாலமா அனுபவிச்சுட்டு இருந்த ஒரு உரிமையை இந்த ஊருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு கம்யூட்டர்ஸ், இந்த ஊருக்குன்னு இருக்கக்கூடிய பயணிகள், ஒரு செட்ட 300லேருந்து 400 பேர் இருக்காங்கன்னா, அந்த பயணிகளுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு மாத்திருக்கலாம். புது ரயிலை விட்டுட்டு வழக்கம் போல அந்த கம்பன் ரயிலை வந்து திருவாரூர் வழியே இயக்கியிருக்கலாம். அப்படி இயக்காமல் டிராஸ்டிக்கா ஒரே நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ரயில் அப்படியே வேளாங்கண்ணிக்கு நீட்டிக்கப்பட்டு வேளாங்கண்ணிலேருந்து நேரா போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த மக்களுக்கு என்ன கதி அப்படின்னா, எப்ப நீங்க திருவாரூர் மக்கள் நீங்க வந்து புக் பண்ண போனீங்கனாலும் வெயிட்டிங் லிஸ்ட் தான் காட்டும். அப்ப வெயிட்டிங் லிஸ்ட் காட்டுறப்ப மண்ணை சென்னையும் வாரத்துக்கு 3 நாள் இயங்கக்கூடிய செங்கோட்டை தாம்பரம் எக்ஸ்பிரஸோ அல்லது தினமும் இயங்கக்கூடிய ராமேஸ்வரத்திலிருந்து தாம்பரம் வரை இயங்கக்கூடிய ரயிலோ போதுமான அளவுக்கு இல்லை. ஆக இந்த மக்களுடைய தேவை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடிய சூழல்ல இந்த பகுதி மக்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும். இப்ப இந்த புது ரயில் இல்லாம இருக்கக்கூடிய ரயில நீங்க வந்து வேளாங்கண்ணில இருந்து நீட்டிப்பு செஞ்சிட்டீங்க, ரைட்டு. அதுக்கு பதிலா பழைய காலத்துல கம்பன்கிற பேர்ல ஓடிட்டு இருந்த ரயில திருப்பி காரைக்குடியில இருந்து பட்டுக்கோட்டை, திருவாரூர், மயிலாடுதுறை வழியா இயக்கணுங்கிறதா எங்களுடைய மைய நோக்கமா வச்சிருக்கோம். மறுபடியும் சொல்றோம், இந்த போராட்டம் எந்த ஊருக்கு எதிரானது கிடையாது, எவருக்கும் எதிரானது கிடையாது. எங்களது உரிமைகளை தக்க வைத்துக் கொள்ள, திருவாரூர் வாழ் மக்களுடைய உரிமைகளை தக்க வைத்துக் கொள்வதற்காக வெளிக்காட்டக்கூடிய ஒரு அறப்போராட்டம். மிகப்பெரிய ஒரு உண்ணாவிரத போராட்டம் என்பது நம்மளுடைய திருவாரூருடைய ரயில் நிலையம் முன்பாக வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் பல வர்த்தகர்கள், பல கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடியவங்க, பல இயக்கங்கள், பல சங்கங்களை சார்ந்திருக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இவங்களுடைய முக்கியமான கோரிக்கை, இத்தனை நாட்களாக திருவாரூர் மக்கள் பயன்படுத்தி வந்த கம்பன் விரைவு ரயிலை வந்து மீண்டும் வந்து இதே வழித்தடத்தில் வந்து இயக்கணும், அல்லது புதிய ஒரு ரயிலை வந்து திருவாரூரிலிருந்து சென்னை மார்க்கமாக இயக்க வேண்டும் என்பது இவங்களுடைய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையா இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவாரூர்ல இருக்கக்கூடிய பல உணவகங்கள் வந்து மூடப்பட்டிருக்கு, பல கடைகள் வந்து அடைக்கப்பட்டிருக்கு. இதனால திருவாரூர்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் மட்டும் இல்லாமல் திருவாரூர்ல வணிகம் சார்ந்திருக்கக்கூடிய நபர்களும் வந்து பாத்தீங்கன்னா சிறிது வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடர போகிறதா, இல்லது சவுத்தன் ரயில்வே, தெற்கு ரயில்வே வந்து இதற்கு வந்து முக்கியமான நடவடிக்கைகள் எடுக்குமா என்பதை வந்து நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இன்னைக்கு மார்ச் 24 இந்த போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கு. மீண்டும் உங்களை சந்திக்க மாதிரி உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் தமிழன்.